தேவன் நம்ம இந்த நாளிலே கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியாக இருக்கிறேன். I'm thankful to God for His grace that has brought us together today. நான் 1 சாமுவேல் புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பதத்தை குறித்து நான் சிந்தித்தேன். When I was meditating on the book of 1 Samuel, I was meditating on a particular phrase or a word. பேலியாலின் மக்கள் என்கிற அந்த வார்த்தை. Worthless men or worthless people, the sons of Belial. பேலியால் என்கிற அந்த ஒரு பதம். Belial, the word is Belial. புதிய உடன்படிக்கையிலே நான் 2 கொரிந்தியர் 6 நாம் இப்படி வாசிக்கிறோம். In the New Testament, in 2 Corinthians chapter 6, we read like this. 6:15 In verse 15. ஓகே, 14 இருந்து நான் வாசிக்கிறேன். Let's read from verse 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Do not be bound together with unbelievers, for what partnership have righteousness and lawlessness, or what fellowship has light with darkness? கிறிஸ்துவுக்கும் பேலியாலுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? Or what harmony has Christ with Belial, or what has a believer in common with an unbeliever? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. Or what agreement has the temple of God with idols? For we are the temple of the living God, just as God said, I will dwell in them and walk among them, and I will be their God, and they shall be my people. ஸோ இந்த இடத்துல நமக்கு வாசிக்கும்போது பேலியாளுடைய மக்கள் என்றால் சாத்தானுடைய பிள்ளைகள், பிசாசனுடைய மக்கள் என்கிறது நமக்கு தெரிகிறது. So here we read the word Belial, which means, or the sons of Belial means people of Satan. ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற தேவனற்றவர்களை பேலியாலின் மக்கள் என்று நாம் சொல்லலாம். We can denote people who don't have, who are godless people and who worship idols by this name Belial. ஆனால் அந்த 1 சாமுவேல் மற்ற இடங்களிலே அந்த பேலியால் என்கிற பதம் எங்கே வருகிறது என்று நான் சிந்தித்து பார்த்தேன். I just thought about where all we see this word Belial occurring in 1 Samuel. இந்த ஒரு சில ஆவியுடைய ஜனங்களை தேவன் பேலியாலின் மக்கள் என்று அவர் சொல்லுகிறார். The Lord calls certain people who have some kind of a spirit. அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்து அவர்கள் நடந்து கொள்ளுகிற அந்த விதத்தை பார்த்து, ஓகே நீங்க பேலியாலின் மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Looking at their attitude and the way they behave, the Lord calls them, you are sons of Belial. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறார்கள். அந்த அவர்களை எகிப்திலிருந்து மீட்ட அந்த கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற அந்த குரூப்பிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். They are calling themselves, they are actually physically sons of Israel, and they say they follow the Lord of their God. ஆனால் அநேக இடங்களில் தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்றால், இதோ இவர்கள் பேலியாலின் மக்கள் என்று அவர் சொல்லுகிறார். But in many places we see the Lord looking at them as, oh, these people are sons of Belial. அதிலே அப்படி பார்த்து நான் உணர்வடைந்த ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that it would be beneficial for you if I can share those areas where the Lord calls certain people as sons of Belial. இந்த வார்த்தை முதலாவது உபாகமம் புத்தகத்திலே வருகின்றது. First we see this word in the book of Deuteronomy. உபாகமம் 13வது அதிகாரம். Deuteronomy chapter 13. Verse 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாலின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது, if you hear in one of your cities which the Lord your God is giving you to live in, anyone saying that some worthless men, the sons of Belial, have gone out from among you and have seduced the
inhabitants of their city, saying, Let us go and serve other gods whom you have not known. அப்படிப்பட்டவர்களிடத்தில் எவ்வளவு சீரியஸாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் பின்னாடி வருகிற வசனங்களில் சொல்லுகிறார். The Lord says how seriously they should deal with such people in the following verses. அதை நான் அதை சொல்லுகிறேன். Let me just summarize it. அப்படி நீ விசாரித்து அது உண்மை அப்படின்னு உனக்கு தெரிகிறதென்றால், if you inquire about this and you come to know that the matter is true, அப்படிப்பட்ட பட்டணத்துடைய ஜனங்கள் எல்லாரையும் நீ வெட்டிரணும். you should kill them with the sword, all the inhabitants of the city. அங்க இருக்கிற மிருக ஜீவன்களையும் கொல்ல வேண்டும். You should kill all the animals there. அங்க கொள்ளையிடப்பட்டது எதையுமே நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அது எல்லாத்தையும் அக்கினியினால சுட்டு எரிக்கணும். You should not take any of the spoil from that killing, and everything should be burnt with fire. அந்த இடம் மனுஷங்க குடியிருக்க கூடாத ஒரு மண் மேடாக மாறிடணும். அதுக்கு அப்புறம் it should become a place of ruin where no human being can live there. அப்படி அந்த ஜனங்க கிட்ட இருந்து எடுக்கிற எந்த ஒரு பொருளும் உனக்கு சபிக்கப்பட்டதா இருக்கும். அதை நீ கையில வச்சுக்கவே கூடாது. Anything that you take from such people would be a ban for you, and you should not take them. இந்த காரியங்களை சொல்லுவதற்கு முன்பதாக தேவன் ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு வார்த்தையை சொல்லுவார். Before saying all these things, the Lord says a word with a grief in his heart. 13:10 இருக்கும். In verse 10, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். So you shall stone him to death, because he has sought to seduce you from the Lord your God, who brought you out from the land of Egypt, out of the house of slavery. So தேவனுக்கு இந்த ஜனங்கள் மேல ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறது. The Lord has a possessiveness towards these people. தேவன் நம்மையும் அவருக்கு பொசசிவ்னஸ் இருக்கிறது. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். The Lord is possessive of us, and he looks at us his own children. அப்படி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை யாராவது வழி விலக செய்து ஒரு விக்கிரக ஆராதனைக்கு நேராகவோ அல்லது இந்த உலகத்துக்குள்ளேயோ கொண்டு போகும்போது அவருடைய மனசு ரொம்ப துக்கப்படுகிறது. If the Lord sees someone trying to seduce us who are his children, who are his possession, to do idol worship or follow after something else other than God, then his heart is burning with jealousy. அதுதான் இங்கே நம்ம வாசிச்சோம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்னையை பின்பற்ற முடியாதபடி அவங்கள யாராவது மிஸ்லீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். That's what we read here. The Lord says, if somebody tries to seduce you people whom I have brought out from the land of Egypt, from your slavery, then this is how you should deal with them. 12வது வசனத்தில் பார்க்குறோம், தேவன் அவர்களுக்கு குடியிருக்க கொடுக்கிற பட்டணம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. In verse 12 we read in 13 in English, among the inhabitants of the city the Lord has given you. தேவன் அப்படி ஒன்று கொடுக்கிறார் அப்படின்னா அங்கே விக்கிரக ஆராதனைக்காரர்களையோ அல்லது ஏற்கனவே தேவனற்றவர்களாக இருக்கிறவங்களோட போய் கலக்க மாட்டார். If the Lord himself has given you something, given a place for you to live in, the Lord would definitely not have allowed you to mingle with people, ungodly people. அதில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதிலிருந்து ஜனங்கள் புறப்படுவாங்க. துஷ்ட மனிதர் பேலியாளின் மக்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற அந்த கூட்டத்திலிருந்து புறப்படுவாங்க. Here we read that from among that group some men, worthless men, people of Belial would come out from there. அவங்க நம்முடைய மனசை அப்படியே சாய பண்ணுவாங்க. And they would turn our hearts to lean away from the Lord. நம்மள திடீர்னு இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகி போயிரலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. They would not suddenly come and say you can just not stop following the Lord Jesus. தேவன் மேல நம்ம அன்பை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. They would introduce something that would reduce our love for the Lord. அது வாலிப பிள்ளைகள் நீங்க கவனமா கேட்டுக்கங்க. So I want the young people to listen to this carefully. தேவன் மேல உங்களுக்குள்ள நேசத்தை குறைக்கிற மாதிரி யாராவது ஒரு நண்பர்களோ ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு காரியமோ உங்க வாழ்க்கையில இருக்குமானால், if there are any friends or some things of the world that causes your love for the Lord to diminish, so தேவன் அந்த காரியத்தை எவ்வளவு சீரியஸா பார்க்கிறார் அப்படின்னு பாருங்க. see how seriously the Lord looks at that. அது ஒரு பெரிய விக்கிரகமாக நம்ம பார்க்கணும். We should consider that as a great idol. அது அதோட சுவடே இல்லாதபடிக்கு நாம் அதை அழிக்கணும். We should put it to death, or we should
அது உங்களுடைய without any trace of it. உங்களுடைய உறவினராகவோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகணும். It could be your relatives or your friends. You should go away from such people. ஏன்னா தேவன் உங்களை அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். Because the Lord has redeemed you through his own blood. யாரோ ஒருத்தர் உங்களுடைய இருதயத்தை சாச்சு தேவனை விட்டு விலக்கி கொண்டு போறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. The Lord is not pleased at all with somebody trying to seduce you away from the Lord. நாமளும் அப்படி ஒரு பேலியாளுடைய மக்களா இருந்திரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை நாம் பார்த்து விலகிறதுக்கு நம்ம கத்துக்கணும். We ourselves should not be such worthless people or sons and daughters of Belial, but also we should be careful about such people and keep ourselves away from them. சபையிலேயோ அல்லது உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லயோ வேலை செய்கிற இடத்துலையோ யாராவது ஒருத்தங்க மேபி அவங்க கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தை எதன் மேலேயாவது சாய பண்றாங்களா? At the church or in school or colleges or in workplaces, is there anyone who tries to draw you away from the Lord? அவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பழகுறதுக்கு அப்புறம் தேவன் மேல உங்களுக்கு இருக்க அந்த டிவோஷன் குறைதா? After speaking with them, after getting along with them, is your love for the Lord is diminishing? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. Then you should be very careful. தேவன் அவர்கள் நம்மை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்ம நடத்திட முடியும். They could lead us toward idolatry. அடுத்ததாக நாம் இந்த 2 கொரிந்தியர் 6:15 நாம் வாசிப்போம். ஏற்கனவே வாசித்த பகுதி. Let's turn to the same verse in 2 Corinthians 6:15. இங்கே பேலியால் என்கிற ஒரு பதம் வருகிறது. Here we see the word Belial. கிறிஸ்துவுக்கும் பேலியாலுக்கும் இசைவு எது? What harmony does Christ and Belial have? So கிறிஸ்து இருக்கிறார். We see Christ. பேலியாலுடைய ஆவி உடையவர்கள், தேவனற்றவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள். On the other side we have people who are sons of Belial, worthless people, those who have the spirit of idolatry, godless people. அவங்க தேவன் அவங்களோட எனக்கு இசைவு இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். The Lord says, Christ says, I don't have any harmony with such people. ஆங்கில வேதாகமத்தில் ஹார்மனி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In the English Bible we see the word harmony being used. இப்போ நம்ம மியூசிக் ப்ளே பண்றோம் அப்படின்னா, யாராவது பாடுறாங்க அப்படின்னா அதுல வாசிக்கப்படுகிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இசைக்கணும். If somebody is singing and some others are playing the musical instruments, all the musical instruments should be in harmony with the vocal. அப்படி சம்பந்தம் இல்லாமல் அப்படி இவங்க ஒரு மாதிரி பாடுறாங்க, மியூசிக் ப்ளே பண்றவங்க வேற மாதிரி பண்ணா அதை நம்ம கேட்க முடியாது. If the soloist is singing in one tune and the musical instruments are played in different keys, then we will not be able to listen to that. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களோட நம்ம ஸ்லைட்டா கூட ஒரு ஹார்மோனியில கொஞ்ச நேரம் அவங்களோட சாய்ந்து அவங்களோட சிரிச்சு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்க முடியாது. With the people of the world, we could not be in harmony with them even for a moment, to joke with them, laugh with them, spend some harmonious time with them. Okay, இப்போ இந்த பேனாவை நீங்க பார்க்கறீங்க. You look at this pen. இப்போ இயேசு கிறிஸ்து, இந்த பாகம் இயேசு கிறிஸ்துன்னு வெச்சுக்கங்க. So on the right side, imagine that represents Jesus Christ. இயேசு கிறிஸ்து இது ஒரு whole hearted தேவனை பின்பற்றுகிற ஒரு விசுவாசி. On the other side, this represents, on my left hand, this cap represents a wholehearted disciple. இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களோட அப்படி இசைந்து இருக்க முடியும். So Jesus Christ can be in harmony with such people. So நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்ம பேசி பழகி whole hearted இருக்கவங்களோட நம்ம இசைந்து, இதுதான் இசைறது. இது இசைந்து இப்படி பிரிய முடியாது. So even we could be in harmony with such wholehearted brothers and sisters, and this is what is meant by being in harmony. இப்போ எடுத்துக்குவோம். Let's look at this. இப்போ இசைவு இல்லாம இருக்குது அப்படினா இந்த மூடியை நான் இதல மூடுறேன்னு வெச்சுக்கங்க. So here if I try to இது கீழ put this lid on this one, it's not matching. இது மூடாது, இது கீழ விழுந்துரும். It will fall away. இசைவு இல்ல இங்க. There's no harmony here. இங்க இசைவு கிடையாது. There's no harmony. So இயேசு கிறிஸ்து கிட்ட விக்கிரக ஆராதனைக்காரர்களோ பிசாசோ அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. So with Jesus Christ there is no harmony with people, godless people or idolaters. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி தான் இருக்கணும். நம்ம தேவனுடையவர்களோடு
இயேசுவோடு தேவனை முழு இதயமாய் பின்பற்றுவர்களோடு கூட தான் நம்ம இசைவா இருக்கணும். So our life should also be like this. We should be harmonious with people who follow the Lord wholeheartedly. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தேவனற்றவர்கள், அவிசுவாசிகளோட நமக்கு இந்த இப்படி சம்பந்தமே நம்மளால நினைச்சா கூட பட முடியாது. So we should it should be true in our life that we should not have any harmony with people of the world who have a spirit of idolatry, who are godless, who அதனால தான் இந்த இடத்துல இசைவு அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That's why the word harmony is being used. கொஞ்ச நேரம் கூட அவங்களோட நம்மளால ஒரு ஃபீல் அட் ஹோமா ஃபீல் பண்ண முடியாது, ஒத்தே வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். We could not even have a harmonious relationship even for a moment with such people, and that should define our life. இந்த இடத்துல நாம் சீரியஸாக நாம் அந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We see how seriously the Lord says this. 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In verse 17, therefore come out from their midst and be separate, says the Lord, and do not touch what is unclean. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். And I will welcome you, and I will be a father to you, and you shall be sons and daughters to me, says the Lord Almighty. நம்மை நிதானித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Let us judge ourselves, brothers and sisters. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். We profess to be children of God. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். We call ourselves Christians. இதோ பிதா தேவன் எங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். We say God is our father. ஆனால் இங்கே தேவன் ஒரு கதறல், மெல்லிய கதறல் அவர் இதயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But here we see a longing, a cry of longing in his heart. நீங்க என்னுடைய ஜனமா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து நீங்க முதல்ல பிரிந்து போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். He says, if you want to be my sons and daughters, you just separate yourself from such people. பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் இருங்க. Come out from them and do not touch what is unclean. நீங்க வாலிப சகோதர சகோதரிகள், டீனேஜ் பிள்ளைகள், உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. Young brothers and sisters and teenagers, just think about this about yourself. சீக்ரெட்டா ஏதாவது ஒரு அன்பிலீவர் ஃப்ரெண்டு, அவங்களோட பேச்சு, அவங்க அடிக்கிற ஜோக்கு, அதுல கொஞ்சம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? Are you enjoying to a little extent, even a little extent, the jokes and the comments that they pass with the worldly people? தேவன் இப்ப நீங்க இந்த உபாகமம் 13:12 வாசிச்சதை இப்ப நீங்க ரீகால் பண்ணிக்கங்க. Just recall what we read in Deuteronomy chapter 12 verse 13. அப்படிப்பட்டவங்களை தேவன் சுத்தமா அழிச்சு அந்த பட்டணத்தை கொளுத்தணும்னு சொல்லி இருக்கிறார். The Lord asked the Israelites to just outrightly destroy them and put the city to fire. நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நீங்க ஒரு பேலியாளுடைய மகளாய் இருந்திர கூடாது. You should not be son or daughter of Belial in the place where you work or study. அப்படி உங்களுடைய மனதையும் யாரும் அப்படி சாச்சிர கூடாது. Neither should anyone turn your heart away from the Lord. நீங்க அவங்க நடுவுல இருந்து இன்னைக்கே புறப்படுறதுக்கு உங்க இதயத்தை நீங்க தயார்படுத்திக்கங்க. You should prepare your heart to come out from their midst. நம்ம நினைப்போம், நமக்கு என்னைக்காவது ஒரு பின்மாற்றம் ஒரு பெரிய பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். We might think, if I fall into a great sin, then only I get to backslide. ஆனால் இப்படிப்பட்ட தேவனற்ற ஜனங்களோட ரொம்ப கூடி குலாவி ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தாலே நம்மளுடைய பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். But the moment you enjoy the company of such people of such spirit, then we can say the backsliding has started. ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்க பிரதர் நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது எல்லாருமேவா கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க, அன்பிலீவர்ஸோட தானே நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்கலாம். You might ask this question, how is this possible, brother? In the workplace and school and colleges, not everyone is a Christian, mostly they are non-Christians. அவங்களோட தான் படிக்கணும், ஆனா அந்த கம்பெனியை என்ஜாய் பண்ற ஒரு ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்காங்கறத நீங்க பாத்துக்கங்க. But it's true that you should be with them, but then just judge yourself to see if you have a spirit which enjoys their company. அவங்களோட இருக்கிறது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதா? Is being with them a disturbance to you? இப்போ இதை மூடணும்னா இது ஒன்றும் இது பண்ணாது, அது வேணா கொஞ்ச நேரம் இப்படி வைக்கலாம், ஆனால் கலந்துக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசிகளோடு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோமா? So when I try to put these two things, it is not matching, it's incompatible. Do you have such a feeling when you deal with the people of the world? அல்லது ரொம்ப அந்த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நகமும் சதையும் மாதிரி, அவன் இல்லைன்னா என்னால் இல்லை, இந்த பொண்ணு இல்லைன்னா என்னால் இல்லை, அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா?
Or do you have such a relationship where you say, I cannot be with this person, I cannot imagine not having friendship with this person? கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களோடு அவருக்கு இசைவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. Christ has already said, I don't have any harmony with such people. கிறிஸ்துவே இசைவா இல்லாத ஒரு நபரோட போய் நான் இசைந்து இருக்க போறேனா? Would it be possible for me to be in harmony with a person with whom even Christ is not in harmony? நம்ம அவிசுவாசிகளை திருமணம் பண்றது ஒரு பெரிய சீரியஸான விஷயமா நம்ம பார்ப்போம். We see marrying an unbeliever a serious thing. அவிசுவாசிகளுடைய கம்பெனியை என்ஜாய் பண்றதை நீங்க சீரியஸா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த திருமணம் பண்ற காரியத்துல முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். It will be easier for you at the time of your wedding, when considering your marriage partner, not to be united with an unbeliever. When you start considering company with unbelievers as an incompatible thing. இப்பொழுது நாம் பார்த்ததிலிருந்து விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அவிசுவாசிகள், தேவனற்றவர்கள் தேவன் பேலியாலின் மக்கள் என்று சொல்லுகிறார். We see the Lord calls people who are godless, who are idolaters, as sons of Belial. இன்னொரு இடத்துல நான் அவர் பேலியால்னு ஒரு குரூப்பை பார்த்து அவர் சொல்றதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். I wondered at the Lord calling some other group of people as sons of Belial. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 Samuel chapter 30. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. Here we see an incident. அமலேக்கியர் என்ன பண்றாங்க, தாவீது அவனுடைய அந்த மனைவி குடும்பம், அந்த தாவீதோட கொஞ்சம் பேர் ஒரு 600 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அவங்க கடத்திட்டு போயிடுவாங்க. The Amalekites would come and take captives David and on the 600 men along with him. அப்பொழுது ஒரு 600 பேர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தாவீதோட போய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. And some people 600 men would try to go and redeem the people who have been taken captive by the Amalekites. இப்போ 600 பேரும் அந்த அமலேக்கியருடைய பட்டணத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. So these 600 men go toward the city of the Amalekites. அப்ப பேசேர் அப்படின்னு ஒரு ஆறு குறுக்க வருது. They cross a river called Besher. பேசோர் தமிழ்ல 1 சாமுவேல் 30 Besor in verse 9, Brook Besor. அங்க ஒரு 200 பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால இதுக்கப்புறம் வர முடியாதுங்க, நீங்க போய் பிடிச்சு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. Out of those 600 men, 200 said, we are too exhausted to cross the brook, so you people go and redeem them. தேவன் தாவீதுக்கு உதவி செய்கிறார். 19வது வசனத்துல பார்க்கிறோம், அவங்க கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். The Lord helped David, and in verse 19 we read, nothing of theirs was missing, whether small or great, sons or daughters, spoil or anything that they had taken for themselves. David brought it all back. இப்போ எல்லாரும் திரும்பி வராங்க. இந்த 400 பேர் தாவீது அவங்க மீட்டு கொண்டு வந்த பொருட்களோட எல்லாம் வராங்க. Now David and the 400 men and the redeemed people and stuff, they come back. அப்ப அந்த 200 பேர் அங்க அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. தாவீது அவர்களை பார்த்து, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, சேஃப்டியா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறார். So the 200 men who stayed back on the other side of the brook, David looks at them and asks them, are you okay, are you well? இப்ப 22வது வசனத்துல தாவீதோட ஒரு 400 பேர் கூட போனாங்க இல்லையா. So the 400 men who went along with David, and we see in verse 22. அப்போது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாலின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவரும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். Then all the wicked and worthless men, the sons of Belial, among those who went with David said, because they did not go with us, we will not give them any of the spoil that we have recovered, except to every man his wife and his children, that they may lead them away and depart. ஆனா தாவீது ஒரு நல்ல இருதயமுடையவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். But David had a good heart, and he was a man after the heart of God. நம்ம அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு தந்தார், நம்ம இப்படி செய்ய வேண்டாம், நம்ம அந்த தண்டை நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய வெற்றி, இப்போ போய் ஏன் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நம்ம நினைக்கணும், அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். In verse 23 we read, you must not do so, my brothers, with what the Lord has given us, who has kept us and delivered into the hand of the band that came against us. Let us give this back to them. சண்டைக்கு போனவங்க எவ்வளோ பேரோ அவ்வளோ பேர் அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்தவங்களுக்கும் அதை
அதே ஈக்குவல் ஷேர் உண்டுன்னு தாவீது சொல்லுகிறார். David says in verse 24, "For as his share is he who goes down to the battle, so shall his share be who stays by the baggage." தாவீதினுடைய இருதயம் ரொம்ப பெருசா இருக்கு, விசாலமா இருக்கிறது. The heart of David was so enlarged. ஆனா அந்த 400 பேர்ல இருந்த ஒரு சிலருடைய இருதயம் ரொம்ப சுருங்கி போயிருக்கிறது. But the hearts of some people among those 400 was so it was not large hearted. அவங்க உடனே அவங்க வரும்போதே அவங்க மனசுல அப்படியே ஒரு அஜிடேஷனோட வர்றாங்க. So while they were returning they had some agitation. நம்ம போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு வர்றோம், இவங்க எல்லாம் இங்கே ஆத்துக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தாங்க, இப்போ இவங்களுக்கும் அதே ஷேரை கொடுக்க போறோம். So we toiled in doing this redeeming work and we come back and these people were simply sitting and are we going to share this spoil with them? Are we going to share all these good things with them? அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க தான், எல்லாமே கரெக்ட் தான். It is true that they worked hard and they deserved that. ஆனால் தேவன் அவர்களை பார்த்து பேலியாலின் மக்கள் என்று சொல்லுகிறார். But the Lord looked at them and called them sons of Belial. ஆம் சகோதரர்களே, நம்முடைய மனப்பான்மை அப்படி இருக்குமானால், ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் பேலியாளுடைய கூட்டம், பேலியாளுடைய மகனாக இருக்கிறான், பேலியாளுடைய மகளாக இருக்கிறார், இவனுடைய இருதயம் எப்படி சுருங்கி இருக்கே அப்படின்னு தேவன் பார்ப்பார். But we could be in the church, but if we have that spirit, why should we share with other people who have not toiled as much as we have done? When the Lord would look at us, even though we may be in the church, the Lord would look at us and say, "Oh, these people have the spirit of the sons of Belial." அந்த வெற்றிக்கு ஒரு ப்ராமினென்ட்டா பிரதானமான காரணமா இருந்த தாவீதினுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Look at how the heart of David, who was the root cause of the great victory, was. ஆனால் இந்த ஒரு சிலருடைய மனுஷங்க இவங்கெல்லாம் கஷ்டப்படலை, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு தவறான மனப்பான்மையோடு உடையவர்களாக இருக்கிறது. But look at the hearts of the other people who had a calculative mind. ஆம் சகோதரர்களே, தேவனை பொறுத்த வரைக்கும் 1+1 2 இந்த மாதிரியா தேவன் ஒரு கால்குலேட்டிவாக நமக்கு அவர் பார்த்திருந்தார் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சபையில் இருக்க முடியாது. Yes, brothers and sisters, if the Lord had been calculative concerning us, we would not be here in the church today. அவர் திரளான இரக்கத்தை நமக்கு காண்பிச்சிருக்கிறார். He has shown us so much of mercy. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வராது. இதே மாதிரி சிச்சுவேஷன் நம்ம சண்டைக்கு போய் ஷேர் பண்ற மாதிரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வராது. We could not perhaps face a similar circumstance in our life. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு இரக்கம் காண்பிக்கும்படி, உதாரத்துவமா கொடுக்கும்படி, பிரயாசப்படாதவங்களுக்கு ஒன்று செய்யும்படி ஒரு சூழ்நிலை வரலாம். But we may face a circumstance where we have to show mercy to people who have not put in so much effort as we. நமக்கும் அந்த சோதனை வரலாம், இவங்களுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது, தகுதியே இல்லை, இதே இவங்களுக்கு செய்யணும், இவங்க இப்படி பண்ணணுமா அப்படின்லாம் நம்ம இருதயம் சுருங்கலாம். Our heart might shrink saying, "Oh, these people are not worthy of receiving this good. Why should I share this with them, or why should I do this good to them?" அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாத தேவன், நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நம்மை தண்டிக்காத தேவன், திரளாய் நமக்கு இரக்கத்தை காண்பித்த அந்த தேவனை நம்ம பார்க்கணும். So in all those circumstances we should look at God who did not deal with us according to our iniquities and who did not retribute to us according to our sins. கடந்த புதன்கிழமை மீட்டிங்ல நம்ம இரக்கப்படுறதை குறித்து நம்ம கேட்டோம். We heard about mercy in the last Wednesday meeting. அப்படி அந்த லூக்காவில் அவர் சகோதரன் காண்பித்த அந்த வசனத்தில் பார்த்தோம்னா, அவர்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று நாம் வாசித்தோம். In the verse that we read in Gospel of Luke, we see they were called the sons of the Most High. மற்றவர்கள் மேல திரளாய் இரக்கம் காண்பிக்கிறவர்கள். Those who show so much compassion towards others. அவர்கள் தான் எல்லா பிரயாசமும் தாவீது தான் பட்டான், இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு பெரிய இருதயம் இருந்தது. David was the one who took so much pains, but see how great a heart he had. நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும் சகோதர சகோதரிகளே. We might also face so many such circumstances in our lives. நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில், in our home, in the midst of husband and wife. நீங்க சிப்லிங்ஸா சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்க அண்ணன் தம்பி இவர்கள் மத்தியில், children in the midst of your siblings, யாருக்காவது ஒன்று கூட கிடைக்கும். somebody will get a greater share. உங்களுடைய தம்பியோ அக்காவோ உங்களுக்கு யாருக்கோ உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கூட கிடைச்சிருக்கலாம். Your brother or older sister might have something more of a share than you. நீங்க ஜீசஸ்னுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க அப்படின்னா, இயேசுவின் சீஷனா இருந்தீங்க அப்படின்னா, பெரிய மனசா போகட்டும் போ,
பரவாயில்ல, எனக்கு தேவையானதை தேவன் தருகிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். If you are a child of God, if you are then you would have this attitude. Okay, it's good, let my brother or sister take more than what I have. The Lord will meet my need. சின்ன பிள்ளைகள் ஒருவேளை உங்கள் வீட்டில் எப்படி, நீங்கள் என்னுடைய சின்ன பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது நான் இதை பார்த்துருக்குறேன். I've seen this with my own children when they were small. என்னைக்காவது இப்போ என்னோட ஒரு பொண்ணோட நான் வெளியே போய் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவேன். One day I would take one of my girls out and buy some ice cream for her. ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று, Ice cream or something that they like. இன்னொரு பொண்ணுக்கு வந்து அவள் ஸ்கூலில் இருந்திருப்பா, அல்லது அவளுக்கு கிடைத்திருக்காது. The other daughter would have been in school at that time. She would not have received that. இப்போ என்ன நடந்துன்னு கேட்டோம், நீங்கள் எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவா. So she would say, you should buy me the same thing or ice cream. ஓகே, நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்க போவோம். So we would go out to buy that. அவளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஆனாலும் அவள் ஒரு கண்டிஷன் போடுவாள். அவள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டா, இப்போ எனக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அவள் சொல்லுவாள். So the second daughter, now that she is going to get ice cream, would put a condition saying, now that my sister has already eaten ice cream, she should not get ice cream this time. ஐஸ்கிரீம் வாங்கி தரப்போகிறது நான், உனக்கு தேவையானது கிடைக்க போகுது, அவளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைத்தா உனக்கு என்ன? So I am the one who is going to buy ice cream for you, and what bothers you if she also gets some ice cream? அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியெல்லாம் இருந்தாங்க. So they were like that when they were small. ஒருவேளை இப்போ நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நமக்கு ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணும்போது, அல்லது நம்முடைய உறவினர்களோ யாரோ ஒருத்தங்க நம்மளை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்க நம்மளை ட்ரீட் பண்ணாமல் இன்னவங்கள நல்லா ட்ரீட் பண்ணும்போது, so now it could happen in our lives also as grown-ups, when we get our shares of property from our families, or when somebody is treating our siblings much better than us. நம்முடைய மனநிலை வந்து ரொம்ப பெருசா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. In all those circumstances our heart should be enlarged. நமக்கு இயேசு தேவன் நமக்கு பங்காக இருக்கிறார். God, Jesus Christ himself is our portion. இந்த உலகத்துல இந்த மாதிரி கிடைக்காத இந்த அற்ப விஷயங்களுக்காகலாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துடவே கூடாது. We should never lose our joy because of not receiving these petty things in this world. எங்கேயாவது ஒரு பார்ஷியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். We could face some partiality. அல்லது வந்து ஏதோ ஒன்று நமக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம். Or something that we legally deserve, we might forfeit. அந்த சூழ்நிலைகள்லாம் தாவீதை போல நம்ம இருந்தோமானால், பெரிய மனசா இருக்குமானால், நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்ம இருக்க முடியும். If we have the heart of David in all those circumstances, then we would also be people who are after God's own heart. எனவே தேவன் இப்படி மற்றவங்களுக்கு ஒன்று கிடைக்கும்போது கால்குலேட்டிவா ஸ்டிஞ்சியா இப்போ இவங்களோட மனப்பான்மையை பார்த்தோம் இல்லையா, இப்படிப்பட்டவர்களை தேவன் பேலியாலின் மக்கள் என்கிறார். So we have seen such people who had calculative mind and stingy people. Such people the Lord looks at and says they are worthless people. இன்னொரு இடத்துல தேவன் யாரை பேலியாலின் மக்கள் என்கிறார்களே பார்க்கிறோம். And we also see in another place where God calls certain people as sons of Belial. 1 சாமுவேல் 25:17 நாம் வாசிக்கிறோம். 1 Samuel chapter 25 verse 17. சபையில் அநேக முறை கேட்ட இந்த ஒரு சம்பவம். This is an incident which you've heard often in the church. நாபால் என்கிற ஒரு மனுஷன் இங்கே இருப்பார். We read of a man called Nabal. தாவீது அவர்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு ஒரு முறை அப்ரோச் பண்ணுவாரு. David approached Nabal asking for some help from him at one time. நாபால் வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படினு விரட்டிடுவார். But Nabal would outrightly refuse his request and chase the men away. அப்ப வந்து அந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள் வந்து அவனுடைய மனைவி அபிகாயில் கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. So the servants of Nabal would speak thus to his wife Abigail. 17வது வசனம் 25:17. 1 Samuel 25:17. அந்த பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். Let me read the second part of that verse. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாலின் மகனாய் இருக்கிறார் என்றான். And he is such a son of a Belial that no one can speak to him. Okay, இந்த கதையில இருக்கிற மற்ற சம்பவங்கள், இந்த சம்பவத்தில் இருக்கிற மற்ற பகுதிகளை எல்லாம் நம்ம விட்டுருவோம். Let's leave alone all the other parts of the details of the incident. நாபாலுடைய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, what is one characteristic of Nabal?
நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா நாபால்கிட்ட சொல்லவே முடியாது. If you want to say something to Nabal, you wouldn't be able to say something to him. பதிலே அவன் கேட்கவே மாட்டான், நீங்கள் சொல்கிறத கேட்க He மாட்டான். would not even listen to you. அவன் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் பேசுவான். Whatever he has on his mind, he would speak that out. அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. You would not be able to convince him on anything. ஓகே, நம்மகிட்ட ஒரு குறை இருக்குமோ, இவங்க ஏதோ சொல்கிறாங்களே கொஞ்ச நேரம் கேட்போம் அப்படிங்கிற லிசனிங் ஸ்பிரிட்டே இருக்காது. He would not have a spirit of listening, saying, oh, they are saying something, let me just check if there is anything wrong in me. No. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருக்கிறது. He would stick to his opinions. அவன்கிட்ட போனாலே ஐயோ இவர்கிட்ட போய் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, விலகி போயிடுவோம், அப்படிதான் ஜனங்க நினைப்பாங்க. So people would think, oh, I cannot go and convince him on this, let me not talk to him. எதுவுமே பேச முடியாத, கன்வின்ஸ் பண்ண முடியாத, ஒரு ஆலோசனையை கேட்காத ஒரு மனப்பான்மை. An attitude which does not easily gets convinced and is not willing to listen. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்களா? Are you like that? ஒருவேளை உங்க சவுண்டு நல்லா இருக்குது, நல்லா பேச தெரியுது, நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு ஒரு நியாயத்தை உங்களால் அடுக்கிற ஒரு திறமை உங்களுக்கு இருக்கலாம். You have a capability to articulate well and to speak convincingly. அடுத்த ஆள் வாயை திறக்க முடியாத அளவுக்கு நீங்க வாயை ஷட் பண்ணக்கூடிய பேச்சு திறமை இருக்கலாம் உங்களுக்கு. You have such capability to shut the other person's mouth. ஒருவேளை உங்க பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். Or maybe you are on the right. ஆனா தேவன் நம்ம பேலியாலின் மக்களா பார்ப்பார். But the Lord would look at us as people of Belial. தேவன் பிரகாசம் எப்பவுமே சொல்லுவாங்க, ஆண்டவர் யாரு ரைட்டு யாரு தப்புன்னெல்லாம் நம்ம அவரை போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. Our brother Prakasam would often say this, we could not convince God about who is right and who is wrong. யாரு பலவீனமா இருக்காங்களோ, யாரு வீக்கா இருக்காங்களோ, அவங்க மேல அவங்க பக்கம் தேவன் சப்போர்ட் பண்ணுவார். He would say the Lord would support the persons who are weak. அவங்களுக்கு பேச தெரியாம இருக்கலாம். Perhaps they don't know how to speak. ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை துணையோ அல்லது யாரோ ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒன்றை சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. We should not go to a state where our spouse would not be able to convince us on anything. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 3 பிள்ளைங்க இருக்கீங்க, 4 பிள்ளைங்க இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்து இவள்கிட்ட மட்டும் சொல்லி ஒன்றும் இது பண்ண முடியாது, சரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம், இன்னொரு பையன்கிட்ட சொல்லுவோம், அப்படிப்பட்ட கட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. Imagine this at your home, children. If you have 3 or 4 siblings at your home, and if your father or mother thinks, oh, I cannot go and talk to this child of mine, I cannot convince this child, and let me just go and talk to the other person. Don't ever come to this. உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து இவள்கிட்ட சொல்லி பேசி புரிய வைக்க முடியாது, நம்ம அமைதியாக கடந்து போயிடுவோம், அப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துடுறாங்களாங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. Sisters, ensure that your husband does not come to a state where he says, oh, I will not be able to convince my wife, let me rather not talk to her. Be careful about this. நம்ம நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை துணைக்கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம், போயிட்டு நம்ம நேர்மை உடையவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை துணைக்கிட்டே நம்ம கேட்கலாம். If you are honest, we could ask our spouse, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னா என்னை கன்வின்ஸ் பண்ண முடியுதா, இல்லை பேச முடியாத ஒரு நபராக இருக்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. You just get the feedback of your spouse, asking, am I a person who is not able to be convinced? அந்த வேலைக்காரர்களுடைய மனசில் என்ன பதிஞ்சிருக்குன்னா, பேலியாலின் மக்கள்னா அவங்கள்ட்ட ஒருத்தரும் பேச முடியாது அப்படின்னு பதிஞ்சதுனால நாபாலை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. So those people were convinced about Nabal that he was a man who will not be convinced, and that's why he is called a worthless man. இன்னும் அநேக இடங்களில் பேலியாலை குறித்து நான் பார்த்தேன். I looked at in many different places about where it is mentioned. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Let me conclude by pointing out one other. நீதிமொழிகள் 6:12. Proverbs chapter 6 verse 12. பேலியாலின் மனுஷனாகிய துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். A worthless person, a wicked man, is the one who walks with a perverse mouth. ஓகே, இந்த இடத்துல ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 16 எடுத்துக்கொள்வோம். Let's turn to Proverbs 16. 16:27. பேலியாலின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது.
Verse 27, a worthless man, a son of Belial, digs up evil while his words are like scorching fire. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் செல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். A perverse man spreads strife and a slanderer separates intimate friends. ஓகே, சண்டையை அப்படியே கிண்டி விடுகிறவர்கள். Those who dig up evil and spreading strife. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு அப்படின்னா ஒரு சொல்யூஷனுக்காக ஒருத்தங்கள்ட்ட போய் பேசுறது தவறு கிடையாது. It is not wrong to go talk to a person in order to find a solution to a strife. ஆனா உங்களுடைய ஆட்டிடியூட் நம்ம செக் பண்ணிக்கணும். But we should check about our attitude. நான் இதை போய் எதுக்காக நான் சொல்றேன்? Why do I say this to the other person? அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விட்டு நல்லா இவங்களை நம்ம ட்விஸ்ட் பண்ணி விடுவோம், போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கட்டும், இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கட்டும், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு போய் நான் ஏதாவது பேசினேன்னா நான் பேலியாளுடைய மகன். Am I speaking in order to spread the strife, to aggravate the situation? Then I am a son of Belial. அந்த சண்டையை கிண்டி விடுகிற சுபாவம் தேவனுடைய சுபாவம் இல்லை சகோதர சகோதரிகளே. The attitude of spreading strife or digging up evil is not that of the Lord. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். Our God is a God of peace. சமாதானம் பண்ணுகிறவர்களை அவர் புத்திரர்களாக பார்க்கிறார். Those who make for peace, he looks at them as his own sons. நீங்க செக் பண்ணிக்கங்க, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்றை சொல்லி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களா, இல்ல உதவி செய்யறதுக்காக சொல்றீங்களாங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. Young and old, just judge yourself. Whenever you speak something to some other people, what is your intention? Is it to just cause hurt and aggravate the situation? ஸோ நம்ம அப்படி ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கிண்டி விட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிற ஒரு ஆவியோடு ஒன்று சொன்னோன்னா நம்மளை தேவன் பேலியாளின் மக்களாய் பார்ப்பார். If we have a spirit of causing more problems, twisting things up, then the Lord would look at us as sons of Belial. எனவே நாம் 2 கொரிந்தியரிலே 6:15 வாசித்ததை நாம் திரும்பவுமாய் நாம் நினைவுபடுத்துவோம். So let us recollect what we read in 2 Corinthians 6:15. இந்த உலகத்தில் முதலாவது நம்ம அசுத்தமானதிலிருந்து நம்ம விலகி போவோம். First of all, let us come out from the filthy things of the world. இதனுடைய கமெண்ட்ரியிலே நான் இதை வாசித்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I was blessed by reading the commentary on this. நம்ம ஒருவேளை அந்த பாவத்துக்கு இந்த விக்கிரக ஆராதனைக்கு நம்ம விலகி இருக்கணுங்கிற உணர்வு நமக்கு இருக்கலாம். Maybe we have a sense that we should keep ourselves away from this world and idolatry. அதே நேரத்தில் தேவனோடு நம்ம க்ளோஸா இருக்கணுங்கிற ஆவி இவங்களை விட்டு விலகணும், ஆண்டவர் நெருங்கி போகணும். At the same time, we should also draw near to God. நம்ம எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையோ அல்லது உலக காரியத்தையோ நம்ம விலகணும்னு நினைக்கிறோமோ, to the extent that we want to go away from the world and idolatry, அந்த அளவுக்கு தேவனை நெருங்கி போகணுங்கிற ஒரு விருப்பம் நமக்கு இருக்கணும். we should have the same amount of desire to draw near to the Lord. இதெல்லாம் விலகி போகணும், தேவனை நெருங்கி போகணும். So we should keep away from all these things and draw near to God. So தேவன் நமக்கு அப்பொழுது நாம் அவருடைய புத்திரர்களா நம்ம இருக்க முடியும். Then we could be sons and daughters of God. நம்மளை பார்த்து அவர் இதோ என் ஜனம், இவங்க என் மகன், என்னுடைய மகள்னு சந்தோஷமா அவர் சொல்லுவார். Then the Lord would happily say, this is my son, this is my daughter. இல்ல அப்படின்னா இந்த இப்பொழுது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வாசிச்சோம். அப்படிப்பட்ட மனப்பான்மை நம்ம இருக்குன்னா அந்த குரூப்ல இருந்து தேவன் விலகி நின்னுகிட்டு பேலியாளின் மகன் அப்படின்னு நம்மளே சொல்லிடுவார். Otherwise, we saw some group of people here and then he would go out from such people and say those are worthless people. நம்ம சபையில இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில பேலியாளின் மகனா மகளா நான் இருப்பேன். We might think we are in the church, but in the sight of God then we would be worthless people. So தேவன் அப்படி வாழ உதவி செய்வாராக. May the Lord help us to draw close to him. Amen.